ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் அப்படிங்கிற மாடியூல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஓடோல இன்டர்னலா நீங்க சேட் பண்ணணும் ஆர் வந்து இப்போ ஒரு டீம் கிரியேட் பண்ணி டீம் கம்யூனிகேஷனுக்கு இல்லை வந்து நோட்டிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு தான் டிஸ்கஸ் மாடியூல் அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டிஸ்கஸ் மாடியூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எம்ப்ளாயீஸ் நம்ம வந்து எக்ஸாம்பிள் யூசர்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு சேல்ஸ் கொட்டேஷன் வந்து கிரியேட் பண்றீங்க. ஸோ அது வந்து கரெக்டா அப்படின்னு வெரிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து இன்டர்னலா ஓடோல இருந்தே ஈவன் நீங்க வேற ஒரு சோசியல் மீடியா ஈவன் வாட்ஸ்அப் மூலமாவோ இல்ல வந்து அந்த மாதிரி கால் மூலமாவோ கேட்காம ஓடோக்குள்ள இருந்தே நீங்க வந்து இன்டர்னலா சேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான் வந்து டிஸ்கஸ் மாடியூல் அப்படிங்கிறது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி தான் இப்போ ஆஃபீஸ் வாட்ஸ்அப் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டிஸ்கஸ் மாடியூல் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். தென் வந்து எம்ப்ளாயி தென் வந்து டீம்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து ரியல் டைம்ல வந்து நீங்க வந்து இதுல அந்த டிஸ்கஸ் அப்படிங்கிற மாடியூல் யூஸ் பண்ணி சேட் பண்ணிக்கலாம். தென் வந்து இதுலயே வந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் இன்வாய்ஸ் அதுக்கப்புறம் டாஸ்க் இது எல்லாத்தையும் பத்தி டைரக்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஈவன் இப்போ ஒரு இன்வாய்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இன்வாய்ஸையும் நீங்க வந்து அதுல அட்டாச் பண்ணி நீங்க அதை வந்து அனுப்புறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த டிஸ்கஸ் அப்படிங்கிற மாடியூல்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ வந்து இந்த டிஸ்கஸ் அப்படிங்கிற மாடியூல் ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல வந்து சேனல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்க நீங்க யூசர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூசர்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களோட யூசர்ஸ் நேம் எல்லாம் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ஸ்வேதா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரே ஒரு யூசர் மட்டும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்களை வந்து நீங்க ஒரு டாஸ்க் வந்து நீங்க பண்ண சொல்றீங்க. எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா கிரியேட் எ நியூ கொட்டேஷன் ஃபார் கஸ்டமர் ஏ அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பிரைவேட்டா நார்மலா ஒரு சேட் நீங்க வாட்ஸ்அப்ல எப்படி அனுப்புவீங்களோ அதே மாதிரி இந்த டிஸ்கஸ் அப்படிங்கிற மாடியூல நான் கிரியேட் பண்ணிட்டு ஸோ இதை நீங்க வந்து கொடுத்து நீங்க நார்மலா இப்போ வாட்ஸ்அப்ல டேக் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி டேக் பண்ணியும் அனுப்பலாம். இல்ல நீங்க வந்து இந்த ஸ்வேதா அப்படிங்கிற சேட்குள்ள இருக்க மாதிரி தான். ஸோ இதுல இருந்து நீங்க டைரக்டா சென்ட் கொடுத்துக்கலாம். இது வந்து அவங்களோட சேட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அந்த நோட்டிபிகேஷனை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல சேட் அப்படிங்கிற மாதிரி டூ அப்படின்றது காட்டுது இல்லையா, இங்க வந்து டேர்ன் ஆன் நோட்டிபிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இதை நீங்க வந்து எனேபிள் அப்படின்றத நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அவங்க ஓடோ லாகின் ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு நார்மலா கூகுளோட நோட்டிபிகேஷன் எப்படி வரும் இந்த லெஃப்ட் சைட்ல அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து சென்ட் ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு வந்து இங்க ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து நீங்க சேட் வந்து அனுப்புறது. ஸோ இதே மாதிரி இப்போ சேனல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். இதுல வந்து நான் இப்போ சேல்ஸ் டீம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்க பர்ச்சேஸ் டீம் அக்கௌண்ட்ஸ் டீம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீம் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி என்ன கொட்டேஷன் போட்டிருக்கோம்னு பார்க்கலாம். நான் சேல்ஸ்குள்ள போயிட்டு இப்போ கொட்டேஷன் நம்பர் 2 இருக்கு. ஓகேவா? S0002 அப்படிங்கிற மாதிரி ஒரு கொட்டேஷன் இருக்கு. ஸோ இந்த கொட்டேஷனை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சுவேதாக்கு வந்து நான் வந்து ஒரு டாஸ்க் வந்து அசைன் பண்றேன். இல்ல வந்து நீங்க அவங்கள வந்து கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் இங்க வந்து இந்த சாட் சிம்பிள் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கேயே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண டீம்ஸ் எல்லாம் இங்க உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த சேல்ஸ் டீம் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் சேமஸ் நான் இதுக்கு முன்னாடி 001 வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ப்ளீஸ் கன்ஃபார்ம் தி S001 சாரி S002 கொட்டேஷன் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் இதில் வந்து அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஏன்னா இது வந்து ஒரு சேனல் இதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூசர்ஸ் எல்லாரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் யாரை மென்ஷன் பண்ணுமோ நான் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க யூசர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நான் இதில் வந்து ஸ்வேதா அப்படிங்கிற யூசரை நான் செலக்ட் பண்ணிட்டு நான் இதில் சென்ட் கொடுத்துட்றேன். ஸோ இதில் இப்போ நான் சென்ட் கொடுத்தோன்னே இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஈவன் மெயில்லையும் சென்ட் ஆயிருக்கும். ஆல்சோ இப்போ அவங்க ஓடோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அதுலயும் வந்து அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் சென்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு. இதுலயே வந்து இங்க பிளஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதுல வந்து நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அட்டாச் பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ அட்டாச் ஃபைல் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ என்ன கொட்டேஷனோ அந்த கொட்டேஷனையும் வந்து நீங்க இங்க கொடுத்துட்டு இதை நான் ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ இந்த சேட்லயே வந்து அந்த கொட்டேஷன் வந்து நீங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது கரெக்டா அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்காக. ஸோ இந்த மாதிரியும் வந்து இந்த சேட் பாக்ஸை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேமஸ் நம்ம வாட்ஸ்அப்ல எப்படி இமோஜிஸ்லாம் இருக்கும் அந்த இமோஜிஸும் நீங்க வந்து இதுல யூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் வாய்ஸ் மெசேஜ் கூட இதுல இருந்து நீங்க அனுப்பிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த டிஸ்கஸ் அப்படிங்கிற மாடியூல்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ டிஸ்கஸ் அப்படிங்கிற மாடியூல்குள்ளேயே போறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு லாகின்க்கு வந்து நான் ஒரு மெசேஜ் வந்து குடுத்திருந்தேன் இல்லையா? கிரியேட் எ நியூ கொட்டேஷன் ஃபார் கஸ்டமர் அப்படின்ற மாரி நான் குடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து ஓடோ லாகின்ல இருந்து ஒரு ரிப்ளை மெயில் மெசேஜ் அனுப்புனாங்கன்னா, அது வந்து இங்க வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாரி தான் வந்து உங்களுக்கு வந்து நார்மலா எப்படி WhatsAppல மெசேஜ் ரிசீவ் ஆகுதோ, சேம் அஸ் உங்களோட ஓடோ லாகின்லயும் வந்து இந்த டிஸ்கஸ் மாடியூல் அப்படிங்கிறது மூலமா வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து நார்மலா நீங்க ஒரு சேனல் எப்படி கிரியேட் பண்ணணும், அதாவது குரூப் எப்படி நம்ம வாட்ஸ்அப்ல வந்து கிரியேட் பண்ணுவோம், அதுதான் வந்து ஓடோல சேனல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க நியூவா ஒரு சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த செட்டிங்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நான் நியூவை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல வந்து நான் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற குரூப் வந்து எதை பத்தினது அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து இதுல டிஸ்கிரிப்ஷனும் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆத்தரைஸ்டு குரூப். இது வந்து யார் யாரெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக. ஸோ அதுவும் நீங்க இங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த குரூப்காக ஒரு போட்டோ, அதாவது ஒரு ப்ரொஃபைல் போலயா, அதுவும் நீங்க இங்க வந்து செட் பண்ணிக்கலாம். நார்மல் நீங்க வாட்ஸ்அப்ல என்னென்ன பண்றீங்களோ அதே மாதிரி வந்து இங்க ஓடோலையும் வந்து இந்த டிஸ்கஸ் மாடியூல் மூலமா நீங்க வந்து இந்த கம்யூனிகேஷன், அதாவது இன்டர்னல் கம்யூனிகேஷன் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.